அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2025 பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் சேர்த்தே சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? யார்னா வீரமா முனிவர். இது புக்கில் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். இது 10th புக்கில் இருக்குது, புது புக்கில். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமா முனிவருக்கு யார் கொடுத்துருப்பாரு அப்படின்னா சந்தா சாஹிப் கொடுத்துருப்பாரு. எதனாலனா அவரோட எளிமையும் துறவையும் கண்டு வியந்து கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? எந்த நூல்னா திருக்குறள் மெய் பொருளுரை. இது 10th புக்கில் இருக்குது. இது இருக்குது. இவரின் திருக்குறள் மெய் பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதோ பாருங்கள், இது 11th புது புக்கில் இருக்குது. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் பண்பாடு என்ற இதிலே தொடங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை. இது பழைய புக்கில் இருக்குது. என்ன கலைனா பேச்சுக்கலை. இது வரைக்கும் பாருங்கள். பழசு 10th புக்கில் இருக்குது. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமையத்தக்க அரியதர கலை என்ன கலைனா பேச்சுக்கலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. ஜெயகாந்தன். இது மட்டும் கரெக்டாக போட்டாலே இந்த கொஸ்டினே கரெக்டாக போட்டுடலாம். தர்க்கத்துக்கு அப்பால். ஆப்ஷன் டி. இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். இதோ 10th புக்கில் எங்கே இருக்குது. தர்க்கத்துக்கு அப்பால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயகாந்தன். சோ தர்மன் சோகவனம். கி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல். சூடாமணி இறுக மூடிய கதவுகள். 4 3 2 ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவியாட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயரிலும் அழைப்பார். எந்த ஆட்டத்தை? எந்த ஆட்டம்னா பொய்க்கால் குதிரை. ஆப்ஷன் பி கரெக்ட். இது 10th புது புக்கில் இருக்குது. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் இருக்குது. புரவியாட்டம் புரவி நாட்டியம் என்ற வேறு பெயரிலும் அழைக்கப்படுகிறது. அரசன் அரசி உடையணிந்து ஆடுகிறாங்க அந்த ஆட்டத்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? எந்த நூலுக்குனா சுதந்திர தாகம். இது 11th புது புக்கில் இருக்குது. சுதந்திர தாகம் என்னும் புதினத்துக்கு 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது சீசு செல்லப்பா வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? பாரி மலைக்கொடி. இந்த நூல் தான் இவர் எழுதாத நூல். இதை பாருங்கள், கண்ணதாசன் பற்றி ஒரு பாடமே 9th ஓல்டு புக்கில் இருக்குது. ஆட்டனத்தி ஆதிமந்தி இருக்குது. மாங்குடி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம். இதெல்லாம் ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த ஒரு இனிய நாடகம். அதுவும் இல்லாமல் புதினம்னு பார்க்கும்போது ஆயிரந்தீவு அங்கேற்கண்ணி, வேலங்குடி திருவிழா, அப்புறமேட்டு சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்காண்டி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராகவும் இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன் தான். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர்.
பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திரு கல்யாண சுந்தரனார். இவரை பற்றி ஒரு பாடமே வந்துட்டு ஓல்டு 9th புக்கில் இருக்குது. அதில் பொதுமை வேட்டல், பொருளும் அருளும், மார்க்சியமும் காந்தியமும், முருகன் அருள்வேட்டல், திருமல் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், இந்த மாதிரியான செயல் நூல்களை வந்துட்டு இவர் படைத்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1861ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு 9th புதுப்புக்கில் இருக்குது. 1861ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவி தான் இந்தியாவின் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம், இது விண்வெளியை பற்றி சொல்கிறது. வருதி நிலையகம், இது விண்வெளியை பற்றி சொல்கிறது. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த, இது பெருங்கதையில் சொல்லியிருப்பாங்க இந்த கண்டென்ட். ஐவேறு வனப்பின் இலங்குகதிர் விடுவும் நலங்களி மணிகளும், இதுதான் வந்துட்டு கனிமவியலை பற்றி சொல்கிற ஒரு கூற்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வைத்த ஆண்டு? ஆப்ஷன் பி 1972 முதல் 1978 வரை. புதுப்புக்கு 10th புக்கில் இருக்குது. இது இருக்குது. அவர் 1952 முதல் 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். இவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்கு 1961ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார். இவர் சிலம்பு செல்வர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தன்னோட வரலாற்று நூலை என்ன பேரில் தொகுத்துருக்காரு அப்படின்னா எனது போராட்டம் அப்படின்ற பேரில் தொகுத்துருக்காரு. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமணி என்ற சொல்லின் பொருள்? உவமணி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி மணமலர். இதோ 10th நீப்புக்கு தேம்பாவணி படத்தில் இருக்கும். உவமணி அப்படின்றது மணமலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர்? புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதோ 11th நியூ புக்கில் இருக்குது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்களால் போற்றிய தமிழ் பள்ளி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். அதே மாதிரி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தான், சேக்கிழார் பிள்ளை தமிழ். ஸோ அதுவும் ஒரே பேஜ்லேயே 2 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாடகவியல். ஆப்ஷன் சி நாடகவியல். இது பார்த்தீங்கன்னா 12th புதுப்புக்கில் இருக்குது. பரிதிமர் கலைஞரை பற்றி ஒரு பேஜில் ஃபுல்லாகவே இருக்கும். இவர் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்டவர். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் தான் நான் இப்போ சொன்னது. இவர் ரூபாவதி, காலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 நூலை தழுவி மானா விஜயம் என்னும் நூலையும் இயற்றியிருக்காரு. இவரோட தனிப்பாசுர தொகை என்னும் நூல் ஜி போப் அவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதில் கொஸ்டினில் கேட்க வந்தது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் யார் இயற்றியிருக்கார்? பரிதிமர் கலைஞர் இயற்றியிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி காவியத்தரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் பிரகலாதான் கதையின் கூற்றாக நிகழ்த்துகின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி காரைக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஸ்? வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஸ் முறையை? இதுக்கு ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி சூடாமணி கி ராஜநாராயணன். இதில் கோபலபுரத்து
மக்கள்னு சொல்லிட்டு ஒரு பாடமே இருக்குது 10th. இதில் சொல்லியிருப்பாங்க கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த வேடை பார்க்கும்போது இது வந்து கீரான்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ் ராஜஸ்தானில் டேஸ் என்று அழைக்கப்படும் கலைமுறையை என்ன சொல்லுவாங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம் கச்சிக்கொடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்துட்டு 10th புதுப்புக்கில் இருக்குது. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. எது அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டத்துலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராஜஸ்தானில் இது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா கச்சிக்கொடினும், கேரளத்தில் வந்து குதிரைக்களி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் இருந்தார். ஆப்ஷன் சி நவ இந்தியா. இதோ 9th நூற்புக்கில் தான் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து பிச்சமூர்த்தியை பற்றின ஒரு பாடம் தான். இதில் வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னா புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சமூர்த்தியை வந்து சொல்லுவாங்க. இதில் தான் வந்துட்டு ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக அவர் வந்துட்டு இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவரோட முதல் சிறுகதை என்னன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸுக்கு பலி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை வந்து பெற்றிருக்காரு. பிஜி, ரேவதி ஆகிய புனைப்பெயரில் படைப்புகளையும் எழுதியிருக்காரு இவர். அடுத்த கொஸ்டின், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யாருன்னு அப்படின்னா வாணிதாசன். ஆப்ஷன் டி வாணிதாசன். ஓல்டு புக்கு 12th இருக்குது. ரொம்ப ஓல்டு புக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு வந்து செவலியர் விருது என்ற விருதினையும் வந்து வழங்கியிருக்காரு. இது வந்து டிஎன்பிசி ஒரு ஓல்டு கொஸ்டின். அதே மாதிரி வந்து கவிஞரேறு, பாவலர் மணி என்றும் வந்துட்டு வாணிதாசன் வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்த கொஸ்டின், தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களின் இன்றியமையாமையை சின்னத்துடன் எடுத்துக்காட்டியவர் யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர். சிங்கவல்லி. இந்த கண்டென்ட்டும் பாருங்கள் 9th ஓல்டு புக்கில் இருக்குது. இதை பாருங்கள், சிங்கவல்லி வந்துட்டு தூதுவளையை தான் வந்து சிங்கவல்லின்னு சொல்லுவாங்க. காணொளி பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த 25 கொஸ்டின் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.